இளைஞர் இதயத்தின் அபிமான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர் இதயம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நேயர்களே, வளமை போன்று இன்றும் பல்வேறு சுவையான அம்சங்களோடு வானொலியூடே வருகிறது இளைஞர் இதயம். இதயத்தின் முதல் அம்சம் உங்கள் சிந்தனைக்கு. எவ்வித குறிக்கோளுமின்றி எவ்வித திட்டமுமின்றி முயற்சியாற்றுவதனால் மட்டுமே ஒருவன் மகத்தான வெற்றியை பெற்றுவிட முடியாது. முயற்சியிலும் ஓர் ஒழுங்கு பரிணமிக்க வேண்டும். சூழ்நிலைகளையும் சுற்றுச்சார்புகளையும் நன்கு சிந்தித்து அதற்கேற்ற வண்ணம் ஒருவன் செயலில் ஈடுபட வேண்டும். அதுதான் அவனுக்கு வெற்றியை தரும். ஆம், எப்படி திட்டமிட்டு வெற்றி நோக்கி நடைபயில வேண்டும் என்பதை என்ற கருத்தை அந்த சிந்தனை எமக்கு தந்தது. நேயர்களே, இதயத்தின் முதல் அம்சமாக வருகிறது ஓர் நேயர் ஆக்கம். இளைஞர்கள் இனியும் மூடர்கள் அல்லர் என்ற தலைப்பிலே ஓலம்பாவ வீதி கிக்கிராவையிலிருந்து நாவுல திறந்த பல்கலைக்கழக மாணவி ஆர் ஷியாமா ரோஷன் எழுதிய ஆக்கம். காலை 10 மணிக்கு விழிப்பு, குளிப்பை அடித்து தேநீருடன் சாப்பாடு, தொடரும் பாதை ஊர்வலம், புதிதாய் வெளிவந்த சினிமா திரையுடன் பகல் உணவு, மீண்டும் தொடரும் நகர்வலம், இரவு 12 மணிக்கு நிறைவு. மறுநாளும் கால அட்டவணை அதே போன்று சுழலும். பெயரை தவிர முஸ்லிம்கள் என்பதற்கு வேறு அடையாளம் இல்லை. இது எமது முஸ்லிம் இளைஞர்கள் பலரின் நிலை. நவநாகரிக ஆடைகள், விதவிதமான சிகை அலங்காரங்கள், பொழுது வீணாகவென ஒரு சினிமா, எதிர்கால வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே கல்வி, அதுவும் தொழில் கையில் கிடைக்கும் வரை. இவ்வாறானதொரு குறுகிய வட்டத்தினுள் சிறகடிக்கும் இளைஞர்கள் சற்றே சமூகத்தின் மறுபக்கத்தை எட்டி பார்க்க மறந்து விடுகின்றனர். தான் முதுமை பெற இன்னும் அற்பகாலமே உள்ளது என்பதை மறந்து விடுகிறார்களா? இல்லை. மறுமை குறித்து சிந்திக்க தவறிவிடுகிறார்களா? உலகில் உள்ள 150 கோடி முஸ்லிம்களுக்கும் 3 முஸ்லிம்களே நோபல் பரிசு பெற்றோர் வரிசையில். எத்தனை முஸ்லிம்கள் எம்மத்தியில் வைத்தியர்கள்? எங்கே எமது அலி இப்னு சீனாக்கள்? விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் எத்தனை பேர் முஸ்லிம் நாமம் சூடியுள்ளனர்? எங்கே எமது இப்ராஹிம் அல் பஷார்கள்? சத்திய மார்க்கம் அளிக்கப்படுவதற்கு மேற்கொள்ளப்படும் சூழ்ச்சிகள் இன்னுமா விளங்கவில்லை? இரத்த ஆறுகள் ஊற்றெடுத்துள்ள பலஸ்தீன மண்ணில் சிதறி கிடக்கும் ஜனாசாக்கள் கூட எம் சமூகத்தவருக்கு காட்டப்படுவதில்லை. ஒரு நாள் தாய், மறுநாள் தந்தை என குடும்பம் இழந்து கதரும் பிஞ்சு பாலகனின் அவல குரலுமா எமக்கு கேட்பதில்லை? அங்கு சூழ்ச்சியில் முஸ்லிம் உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. எங்கே எமது ஐயாஷ்கள்? இன்னும் விழிமூடி இன்பம் காணும் மூடர்கள் அல்ல முஸ்லிம் இளைஞர்கள். இழக்கப்பட்ட எமது அறிவும் கௌரவமும் மீட்கப்படும். அடிமையாக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு சார்பாய் குரல்கள் எழும்பும். நாளைய எம் கால அட்டவணை மாறும். தஹஜ்ஜத் தொழுகையின் ஆரம்பத்துடன் இறை வழியில் போராடும் ஒரு போராளியாக. ஆம், இளைஞர்கள் இனியும் மூடர்கள் அல்லர் என்ற அந்த தலைப்பிலே அந்த அருமையான ஆக்கத்தை எழுதி அனுப்பியிருந்தார் நாவுல திறந்த பல்கலைக்கழக மாணவி ஷியாமா ரோஷான். இளைஞர் இதயத்தின் அடுத்த அம்சம் ஓர் கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலே என்னோடு இங்கே பங்கு கொள்கிறார் சகோதரர் MN முஹம்மது அவர்கள். இவர் இளைஞர் விருத்தி தொடர்பிலான கற்கை நெறியில் தற்பொழுது தனது உயர் படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் இளைஞர் விருத்தி தொடர்பிலான பல்வேறு பயிற்சி பட்டறைகளை நாடளாவிய ரீதியில் நடத்தி வருகின்ற ஒருவர். எனவே அவரோடு இளைஞர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை இங்கே கலந்துரையாட நாங்கள்
இன்று உங்களோடு இளைஞர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான கருத்தை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது இளைஞர்கள் என்று வருகின்ற பொழுது, குறிப்பாக இளைஞர்கள் பயிற்சி ட்ரைனிங் என்று வருகின்ற பொழுது வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு கன்செப்ட், ஒரு கருத்தியல் தான் கன்ஃபிளிக்ட், அதாவது இளைஞர் முரண்பாட்டு தீர்வு என்ற ஒரு அம்சம் முக்கியமாக பேசப்படுகிறது. இந்த இளைஞர் முரண்பாட்டு தீர்வு அல்லது இந்த கான்ஃபிளிக்ட் என்பதன் ஊடாக என்ன நாடப்படுகிறது என்று சம்பந்தமாக கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையில் இதனூடாக நாங்கள் நாடுகின்ற பொருள் ஒரு விரிந்த கருத்தை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் இயல்பிலேயே அவசரமாக இந்த கான்ஃபிளிக்ட் முரண்பாடான நிலைமைகளுக்கு உட்படுகின்றவர்கள். இதன் காரணமாக சமூகத்தில் பாரிய சில பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அது ஒரு நாட்டை பொறுத்தமட்டில் உருவாகலாம், அல்லது ஒரு சின்ன முஸ்லிம் கிராமத்திலும் அந்த நிலைமை உருவாகலாம். அதாவது இளைஞர்கள் தங்களுக்குள்ளால் முரண்பட்டு கொண்டு அந்த வளம் சிதறடிக்கப்பட்டு அந்த இளைஞர்கள் தனது சொந்த வாழ்க்கையிலும் தான் தனது சமூக வாழ்க்கையிலும் தான் அவர்கள் முரண்பாடான மனோநிலைகளோடு தொழிற்பாடுகளை தான் நாங்கள் இளைஞர்களுக்கு முரண்பாட்டுக்குள்ளான நிலைமை என்று குறிப்பிடுகின்றோம். எவ்வாறான முரண்பாட்டு நிலைமைகளுக்கு உள்ளாக முடியும் அல்லது எவ்வாறான முரண்பாட்டு சந்தர்ப்பங்கள் நிலைமைகள் தோன்ற முடியும் என்று சம்பந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையிலே 4 வகையான முரண்பாடுகள் இளைஞர்களை பொறுத்தமட்டில் உருவாக முடியும். நாங்கள் சொல்கின்றோம், முதலாவது இன்ட்ரா பர்சனல். ஒரு இளைஞனை பொறுத்தமட்டில் அவனுக்குள்ளால் பல முரண்பாடுகள் உருவாகும். குறிப்பாக நான் இதை இலங்கை சமூகத்தில் உயர்தர பரீட்சை முடிந்ததன் பின்பு நாங்கள் இதை கூடுதல் அவதானிக்கலாம். அப்பொழுது அவன் யோசிக்கின்றான், என்னுடைய அடுத்த கட்ட எதிர்காலம் என்ன, என்னுடைய தொழில் வாழ்க்கையா அல்லது கல்வி வாழ்க்கையா, சமூகம் என்னை எப்படி பார்க்க போகின்றது போன்று தனக்குள்ளான பல கான்ஃபிளிக்ட்களை உருவாக்கிக் கொள்கின்றான். ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதற்கு முன்பு அவன் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றான். வீட்டுக்குள்ளிருந்து பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றான், பாதையோரங்களில் இருந்து பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றான். அவனுக்குள்ளால் ஒரு முரண்பாடான நிலைமை உருவாக முடியும். அதாவது பல தெரிவுகள் அவனுக்கு முன்னால் இருக்கின்ற நேரம் எதனை தெரிவு செய்வது என்ற இடத்திலே வருகின்ற அந்த கருத்தை தான் நாங்கள் முரண்பாடு சொல்கிறோம். அதையா நீங்கள் கருதுகின்றீர்கள்? உண்மையில் அது ஒரு பகுதி. எனவே அது பல விஷயங்கள் வர முடியும். நான் நினைக்கின்றேன், அதை தெரிவு செய்வது என்பது மாத்திரமல்ல, சமூகத்தினுடைய அவனது பங்களிப்பு தொடர்பாகவும் அவன் செயற்படுகின்ற முறைமைகள் தொடர்பாகவும் அவனுக்குள் பல கான்ஃபிளிக்ட்களை உருவாக்க முடியும். ஆனால் இதை நான் நினைக்கவில்லை, இப்படியான ஒரு குறுகிய நேரத்தில் விளங்கப்படுத்துவது கடினம் நினைக்கின்றேன். அதேபோல் இன்னொரு வகையான முரண்பாடுதான் இன்டர்பர்சனல். அதாவது இளைஞர்கள் இன்னொரு இளைஞரோடு தொடர்படுகின்ற போது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இளைஞர்களோடு தொடர்படுகின்ற போது அவங்களுக்குள்ளால் பல முரண்பாடுகள் தோன்ற முடியும். இன்னொன்று தான் இன்ட்ரா குரூப்ஸ். இளைஞர்கள் கிராமங்கள் குழுக்களாக பல அணிகளாக குழுக்களாக இருந்து வேலை செய்வார்கள். அவ்வாறு குழுக்களாக வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு இடையில் பல முரண்பாட்டு நிலைமைகள் உருவாக முடியும். அதே போன்று ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழுக்கள் காணப்படுகின்ற போது அவங்களுக்குள்ளால் முரண்பாடுகள் ஏற்பட முடியும். இந்த முரண்பாடுகளை மிகச் சரியாக நெறிப்படுத்தி வழிகாட்டாவிட்டால் உண்மையில் அந்த கிராமங்களுடைய அமைதி கட்டுவிடும். நிச்சயமா அந்த அமைதி கட்டுவிடும். எனவே இந்த இடத்தில் தான் நாங்கள் இந்த கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன்ஸ், அதாவது இதுக்குரிய திறன்களை வளர்த்துக் கொள்வது, அதற்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டுவது முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். நாங்கள் அநேகமான முஸ்லிம் கிராமங்களிலே இந்த நிலைமையை காணுகின்றோம். அதாவது கல்வியை இடையிலே நிறுத்திய பல இளைஞர்கள் பாதையோரங்களிலும் அல்லது கடை வீதிகளிலும் குழுக்களாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களது நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவர்களுக்குள்ளால் தோன்றுகின்ற இந்த முரண்பாட்டு நிலை காரணமாக இந்த முரண்பாட்டு நிலைமைகள் தோன்றுவதனால் ஏற்படுகின்ற வேறு என்ன பாதிப்புகள் இருக்கின்றன நீங்கள்? உண்மையில் முரண்பாட்டு நிலைமைகள் மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் இதில் முதலாவது இளைஞர்களுக்கு வருகின்ற பாதிப்பு தான் அவர்களிடம் தோல்வி மனப்பாங்கு ஏற்பட்டுவிடும். அது ஒரு தனக்குள்ளால் வந்த முரண்பாடாக இருக்க முடியும். அந்த முரண்பாட்டின் ஊடாக அதை யாராவது நெறிப்படுத்தாவிட்டால் அல்லது அந்த இளைஞனாகவே தானாக நெறிப்படுத்திக் கொள்ளாவிட்டால் அவன் முதலாவது வளர்கின்ற